எமோஷனல் கலந்த சந்தோஷம், ஆனந்த கண்ணீர், அற்புதமான மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த 18 லட்சம் காசா இருந்தது. உண்மையிலேயே நான் அதை எடுத்தேன். அவரோட திறமைக்கு சொல்ல மனசார சொல்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்தை காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா கானா வினோத் வந்து அரோரா மேனிபுலேட் பண்ணதுல தான் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அதுக்கு கானா வினோத்தையே பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி இருக்காரு பார்த்தீங்களா, கானா வினோத் தான் அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாரு. கானா வினோத் செம்மையாக எமோஷனல் ஆகுறாரு. ரொம்ப எமோஷனலாக இருக்கு சார், அதே மாதிரி வந்து ஆனந்த கண்ணீராக எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சூப்பரான மெமரிஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததாக கானா வினோத் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும், எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதை உங்களோட காலா நினைச்சு நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சு கும்பிட்டுக்கலாம் செய்கிறாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, 18 லட்சம் எனக்கு வந்து ரொம்ப என் குடும்பத்துக்கு இப்போ ரொம்ப முக்கியமான அமௌண்ட்டு, அதே மாதிரி நான் பட்ட கஷ்டத்துக்கு அது வந்து எனக்கு தேவை, நான் அதனால தான் எடுத்தேன்ற மாதிரி சொல்றாரு. நான் மனசார ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், அவங்க சொல்லி எடுத்தாங்க, இவங்க சொல்லி எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, என் சுய நினைவோட நான் தான் எடுக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்தேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இப்போ நிறைய தியரிஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, முதல்ல வந்து அரோரா சொல்லி தான் இவர் எடுத்தாரு, அரோரா வந்து சாமர்த்தியமா ஒரு ட்ரிக் பண்ணி எடுக்க வச்சிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அடுத்ததான் ரம்யா சொல்லி தான், ரம்யா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, அதனால தான் எடுத்தாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே கானா வினோத்தையே யோசிச்சுட்டு இருந்தாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் கடைசி 2 நாள் பாருங்க, அவர் அந்த காசை பார்த்து எடுத்துடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் எடுக்கணும்னு நினைச்சு எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் இடத்துல இருந்து நீங்க யோசிங்களா, நம்ம வெளியே பார்க்குறவங்களுக்கு தான் என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்ற மாதிரி தோணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துலயே கூட இருக்கோன்னு வச்சுக்கலாம். ஆனால் திடீர்னு மிஸ் ஆகி கடைசி நேரத்தில் 50 லட்ச ரூபாய் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும், சுத்தமாக காசு இருக்காது. அதுக்கு இப்போ கையிலேயே 18 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது, பேசாம இதை எடுத்துடலான்னு எடுத்தாரு. அதுதான் ஐடியா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேமோட டைமென்ஷன் மாற போறதா ஏற்கனவே சொன்னல, இப்பயுமே எனக்கு அந்த இது இருக்குங்க. ஏன்னா வந்து இப்ப கானா வினோத்துக்கு 40% ஓட்டு இருக்கு. நான் அன்அஃபிஷியலை பத்தி தான் பேசுறேன். அன்அஃபிஷியல்ல கானா வினோத் 40% இருக்காருன்னா திவ்யா ஒரு 20%, அதை தாண்டி தான் எல்லாருமே இருக்காங்க. இப்ப கானா வினோத்தோட பெர்சன்டேஜ் யாருக்கு போகும்? திவ்யாக்கு போகுமா? திவ்யாக்கு பாதிக்கு பாதி போகுமா? அந்த குழப்பம்லாம் இருக்கு. கானா வினோத்தோட ஓட்டு வந்து, ஏன்னா வந்து கானா வினோத்தோட ஓட்டு எல்லாம் திவ்யாக்கு கொஞ்சம் எதிரான ஓட்டு தான். திவ்யாக்கும் கானா வினோத்தோட டீமுக்கும் பயங்கர சண்டைலாம் ட்விட்டர்ல நடந்தது. ஏன்னா கானா வினோத் அவங்க திட்டுவாங்க, இவங்க திவ்யாவை திட்டுவாங்க, அப்படிலாம் ஒன்று போச்சு. ஸோ திவ்யாவுக்கு எல்லா ஓட்டும் போகாது, 4ல் ஒரு பங்கு அப்படி இல்லைன்னா பாதிக்கு பாதி போகுதுன்னு வச்சா கூட மீதி பாதி யாருக்கு போகுதுன்னு இருக்கு. அது மூலியமா ஏதாவது கேம்ல குழப்பம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கடைசி அதுவும் இல்லாமல் ஃபைனல்ஸ்ல ஓட்டு போடாத நிறைய பேர் போடுவாங்க. ஏன்னா சாதாரணமாக எல்லா வீக்கும் சிலர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் வந்து ஃபைனல்ஸ்ல ஓட்டு போடலாம், நம்ம நினைச்சவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஓட்டு போடுறதுக்கு நிறைய ஓட்டு வேற விழும். ஸோ அதெல்லாம் பார்த்து அடுத்த வெற்றியாளர் யாருன்னு இப்போ கூட முடிவு பண்ண முடியலங்க. திவ்யான்னு சொல்லிட முடியாது, ஏன்னா இவருக்கு அடுத்து திவ்யா தானே இருந்தாங்க, திவ்யா தான் வருவாங்கன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ வேற யாராவது கூட டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் தென்படுது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இதை தாண்டி வந்து ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. யாரு? கானா வினோத்தோட ஒய்ஃப் வந்து சில விஷயங்களை பேசுறாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன் சார், இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனால் அந்த டேலண்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோன்ற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது சார். இப்போ தான் அந்த வருத்தம் எனக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இவரோட டேலண்ட்டை இவர் நல்லா ஷோகேஸ் பண்ணாரு, மக்கள் எல்லாருமே இவரோட டேலண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி இவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாக்கியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, இவங்க ஹஸ்பண்டுக்கு ஆதரவாக வர நிறைய போஸ்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஆதரவாக வர போஸ்டர் ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் ஆதரவாக போஸ்ட் பண்ணுறதுல சிலர் வந்து தப்பாக அடுத்தவங்களை பற்றி, இப்போ திவ்யாவை பற்றி வந்து திவ்யா ஸ்மோக் பண்ணுறதா வந்து பிடி திவ்யான்னு ஏதாவது பண்ணுவாங்க, பிடி திவ்யான்னு ஏதாவது போஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போஸ்டெல்லாம் இவங்க ஷேர் பண்ணுறாங்க. இவங்க அதை பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ஹஸ்பண்டை பாராட்டி யாராவது பேசினாங்கன்னா அதை கூட நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு அதாவது உங்கள் ஹஸ்பண்டோட போட்டியாளர்களை யாராவது திட்டி, இப்போ உதாரணத்துக்கு பார்வதியை பீடைன்னு யாராவது சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் நீங்க ரீட்வீட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணாங்க, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியாச்சு, அது முடிஞ்சு போன கதை, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுதான் வந்து என்னோட நிலைப்பாடு. இதை தாண்டி வந்து இதை குறிப்பாக ஒன்று சொல்றாங்க சார், ஸ்டேஜுக்காக நான் சொல்ல சார், உண்மையிலேயே சொல்றேன், இந்த காசு எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க. அதாவது 18 லட்ச ரூபாய் அவர் எடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது எங்களுக்கு போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதோடயே இந்த ப்ரோமோ முடியுதுங்க. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாங்க.